அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணம் என்பது நம்மை விட்டு தூரத்தில் இல்லை, அது நம் ஒவ்வொரு மூச்சிலும் ஒளிந்திருக்கிறது. ஆனால் நாம் இந்த உலக அலங்காரங்களில் மயங்கி நமக்காக தயார் செய்யப்பட்டுள்ள நரகத்தின் பயங்கரத்தை மறந்துவிட்டோம். திருக்குரான் நரகத்தை பற்றி எச்சரிக்கும் காட்சிகள் வெறும் கதைகள் அல்ல, அவை வரப்போகும் கசப்பான உண்மைகள். நரகத்தின் எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களுமே என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்றைய நவீன உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் நரகத்தை நோக்கி எவ்வளவு வேகமாக செல்கிறோம் என்பது புரியும். இன்று நாம் பயன்படுத்தும் நெருப்பு நரக நெருப்பின் 70 பங்கில் 1 பங்கு மட்டுமே. கற்பனை செய்து பாருங்கள், ஒரு சிறிய தீக்குச்சி நம் விரலில் பட்டாலே நம்மால் தாங்க முடியவில்லை. அப்படி இருக்க அந்த நரகத்தின் கருப்பு நிற நெருப்பை நம் உடல் எப்படி தாங்கும்? இன்றைய காலத்தோடு நரகத்தின் தண்டனைகளை சற்று ஒப்பிட்டு பார்ப்போம். முதலாவதாக, புறம் பேசுதல். இன்று சமூக வலைதளங்களிலும் வாட்ஸ்ஆப் குரூப்புகளிலும் மற்றவர்களை கேலி செய்வதும் அவர்களின் குறைகளை தேடி பரப்புவதும் ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. ஆனால் ஹுத்தமா எனும் நரகத்தின் நெருப்பு இப்படி புறம் பேசுபவர்களின் இதயங்களை நேரடியாக சுட்டரிக்கும். இன்று அடுத்தவரை பற்றி டைப் செய்யும் ஒவ்வொரு விரலும் நாளை நரக நெருப்பில் சாட்சியாக நிற்கும். இரண்டாவதாக, தொழுகையை விடுதல். இன்று வேலை பளு அல்லது மொபைல் போனில் மூழ்கி கிடப்பது போன்ற காரணங்களால் சுலபமாக தொழுகையை தள்ளி போடுகிறோம். சஹர் எனும் நரகத்தில் இருப்பவர்களிடம் நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லும் முதல் பதில் நாங்கள் தொழமாட்டோம் என்பதாகத்தான் இருக்கும். 5 நிமிட தொழுகையை விட நரகத்தின் 1000 ஆண்டு வேதனை பெரிதல்லவா? மூன்றாவதாக, அநியாயமான வருமானம். வட்டி, லஞ்சம் மற்றும் ஏமாற்றி சம்பாதிக்கும் பணம் இன்று சாதாரணமாகிவிட்டது. ஆனால் நரகத்தில் பசி எடுக்கும்போது அவர்களுக்கு ஜக்கூம் உணவு கொடுக்கப்படும். அதை அவர்கள் விழுங்கும்போது அது அவர்களின் தொண்டையை கிழிக்கும். தாகத்திற்கு உருக்கப்பட்ட செம்பு போன்ற கொதிநீரே புகட்டப்படும். உலகத்தில் உண்ட ஹராமான ஒவ்வொரு துளியும் அங்கே நெருப்பாக மாறும். நான்காவதாக, நிர்வாணம் மற்றும் ஆபாசம். இன்று ஃபேஷன் என்ற பெயரில் ஆடைகள் குறைந்துவிட்டன, கண்ணியம் காணாமல் போய்விட்டது. ஆனால் நரகத்தின் வேதனை என்பது உடலின் தோல்கள் கருக கருக மீண்டும் மீண்டும் புதிய தோல்கள் அணிவிக்கப்பட்டு வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, நரகம் என்பது கியாமத்து நாளுக்காக காத்திருக்கிறது. அதன் ஆழம் எவ்வளவு தெரியுமா? நரகத்தின் உச்சியிலிருந்து ஒரு கல்லை எறிந்தால் அது நரகத்தின் அடிவாரத்தை சென்றடைய 70 ஆண்டுகளாகும். இன்று நமக்கு கால அவகாசம் இருக்கிறது. தௌபா எனும் கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு பாவத்தையும் விட்டு விலக இதுவே சரியான நேரம். இன்றைய நவீன வசதிகள் எதுவும் நரகத்தில் நமக்கு உதவி செய்யாது. அங்கே நம்முடைய ஈமானும் நாம் செய்த நற்செயல்களும் மட்டுமே நம்மை காப்பாற்றும். யா அல்லாஹ், கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. எம்மை தூய்மையான முஃமின்களாக மரணிக்கச் செய்வாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.